இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயாசம் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவல் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். சிகப்பு கெட்டி அவல் 200 கிராம். இந்த பாயாசத்தை வெள்ளை அவல்லையும் செய்யலாம். முந்திரி திராட்சை 50 கிராம். முந்திரியை 2ஆக உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 பத்த தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாயாசத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் தேவையான அளவு. ஏலக்காவையும் சர்க்கரையும் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. இப்போ நெய் ஊற்றி தேங்காய் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இப்போ திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதே நெய்யில் அவலை வறுத்துக்கலாம். அவலை 1 நிமிஷம் வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. அவல் வறுத்தாச்சு. இப்போ காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கலாம். இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அவலை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவல் பாலில் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அவல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி அவல் பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.